தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் 40 பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவாகவுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்கக்கூடாது, சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும். ஆமா, நிறைய ஆவணங்கள் இருக்கு. அந்த இடத்துல தேவையில்லாமல் அவங்க லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது, அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்யறோம். காலதாமதம் அவர் உரிய முறையில் வந்தார். 2 பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது, போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறிதான் அவர் மெதுவாக வந்தார். அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும். இவைகளெல்லாம் தடுப்பதற்காகத்தான் இதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கிருந்து வந்தது. ஆமா, அதாவது உடல் கூராய்வுங்கிறது மாலை, அதாவது ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க, மாலை 6 மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒரே இரவுல கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சிருக்காங்க. நைட்டே இன்பார்ம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு, இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா, இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்ததாக. ஆமா, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ், எதுக்காக அந்த இடத்துல திரும்புது, இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதையும் எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். அங்க 3 to 10 தான், 3 to 10க்குள்ள எங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவர் வந்திருக்காரே தவிர அதுல எந்த விதமான காலதாமதமும் இல்லை. அதாவது சாலை வழியாக வருகிற பொழுது மெதுவாகத்தான், ஏன்னா மக்கள் இருந்து 2 பக்கங்கள் நின்று பாக்குறாங்க. அப்ப வேகமா வாகனத்தை ஓட்டி வர முடியாது, அப்ப ஏதாவது விபத்துகள் ஏற்படும். அதனை தடுப்பதற்காகத்தான் அவர் மிகவும் கவனமாக வந்திருக்கிறார். மனு தாக்கல் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. விசாரணைக்கு மத்தியானம் 2:15 சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு நாங்க ரிஜிஸ்டர் கேட்டுட்டு அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இல்ல, எங்களுக்கு இதுவரை அது மாதிரி தகவல் எதுவும் வரல சார். இல்ல, நாங்க நேற்று நாங்க சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்க நேற்று ரெப்ரசன்ட் பண்ணோம். அவங்க இன்னைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு பண்ணுங்கன்னு. இதுக்கு பிறகு உள்ள போயிட்டு என்னங்கறத ஃபர்தரா டெவலப்மெண்ட் கேட்டு உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இல்ல, அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். முக்கியமா ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. இந்த இதை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அப்படிங்கறத நாங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லா படிங்க உங்களுக்கு. அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஏடிஜிபி 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்கன்ற சொல்லிட்டாங்க. அது அண்ணாமலை கூட அதை மறுப்பு தெரிவித்து பேசி இல்ல, 500 பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு காலைல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் அடிஷனல் டிஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 117 137 காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லியிருக்காங்க. 500ங்கிறது போய், ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வரேன். இல்ல சார், நாங்க எங்களுக்கு நேற்று நாங்க நீதி அரசரை அணுகி
இன்றைக்கு உடனடியாக எங்களுடைய மனுவை விசாரணை கேட்டுக்கொண்டு சிபிஐ விசாரணை கேட்டிருந்தோம். அதன்படி இன்றைக்கு நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால உள்ளே சென்றிருக்கிறார்கள், மனுவை தாக்கல் செய்திருக்கு. இதுக்கு பிறகு உள்ளே போய் ரிஜிஸ்டர்ல என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட் செய்கிறேன். சார் யார் நேம்? ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா.